Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் இன்வர்ஸ் Z transform by convolution theorem அதில் என்ன ஒர்க்கிங் ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம், அதில் யூஸ் பண்ண போகிற ரெண்டு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கன்வல்யூஷன் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தோட இன்வர்ஸ் Z transform எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். யூஸ் கன்வல்யூஷன் தியரம் டு எவாலுவேட் the inverse Z transform of z square by z minus a into z minus b இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், 4 ஒர்க்கிங் ரூல் சொல்லியிருந்தோம். ஸ்டெப்பு 1ங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக எழுதணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ டு ஃபைண்ட் z இன்வர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் பை z minus a into z minus b, நம்ம z இன்வர்ஸ் ஆஃப் z ஸ்கொயர் பை z minus a into z minus b தான் கண்டுபிடிக்கணும். இதை ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபங்க்ஷனாக எப்படி எழுதலாம், z இன்வர்ஸ் ஆஃப் z பை z minus a இன்ட்டு z பை z minus bன்னு எழுதலாமா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, z இன்வர்ஸ் ஆஃப் f ஆஃப் z இன்ட்டு g ஆஃப் z அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. f ஆஃப் zக்கு பதில் z பை z minus a இருக்குது, g ஆஃப் zக்கு பதில் z பை z minus b இருக்குது. சரிங்களா? ஸோ f ஆஃப் z ஈக்குவல் டு z by z minus a, g of z equal to z by z minus b. சரிங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னு பார்த்துருந்தோம், f of n g of n கண்டுபிடிக்கணும்னு பார்த்துருந்தோம். f of n கண்டுபிடிக்க ஃபார்முலா z inverse of f of z, g of n கண்டுபிடிக்க ஃபார்முலா g of n equal to z inverse of g of z. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த f of z வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இந்த g of z வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், z இன்வர்ஸ் ஆஃப் f of z ஓட வேல்யூ z by z minus a. we know that z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a என்னன்னு ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்துருந்தோம், a பவர் n. ஸோ அப்போ a பவர் என்னன்னு வந்துடுறேன். இப்போ g of n ஈக்குவல் டு z இன்வர்ஸ் ஆஃப் g of z ஓட வேல்யூ z by z minus b. சரிங்களா? இப்போ z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a வேல்யூ என்னன்னு பார்த்துருந்தோம், a பவர் என்னன்னு பார்த்துருந்தோமா? இப்போ z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus b வேல்யூ என்னென்னு வந்துடும், b பவர் என்னன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு சொல்லியிருந்தோம், இங்கே n வர இடத்துல m போடணும்னு சொல்லியிருந்தோம், இங்கே n வர இடத்துல n மைனஸ் m போடணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இங்கே n வர இடத்துல m போட்டிங்கன்னா f ஆஃப் mன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே n வர இடத்துல m போடுங்க, a பவர் mன்னு வந்துடும். இங்கே n வர இடத்துல n மைனஸ் m போடுங்க, இப்போ g ஆஃப் n மைனஸ் mன்னு வந்துடும். இங்கேயும் n வர இடத்துல n மைனஸ் m போட்டிங்கன்னா b பவர் n மைனஸ் mன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் நம்பர் 4 என்னென்னு பார்த்துருந்தோம், பை கன்வல்யூஷன் தியரம் z இன்வர்ஸ் ஆஃப் f ஆஃப் z இன்ட்டு g ஆஃப் z ஈக்குவல் டு f ஆஃப் n கன்வல்யூஷன் g ஆஃப் n. இதே கூட நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தோம், சமேஷன் m ஈக்குவல் டு 0 டு n f ஆஃப் m இன்ட்டு g ஆஃப் n மைனஸ் m. சரிங்களா? இப்போ இந்த f of z வேல்யூ, g of z வேல்யூ, f of m வேல்யூ, g of n minus m வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், z இன்வர்ஸ் ஆஃப் f of z ஓட வேல்யூ z by z minus a, g of z ஓட வேல்யூ z by z minus b ஈக்குவல் டு சமேஷன் m ஈக்குவல் டு 0 டு n f of m ஓட வேல்யூ a பவர் m, g of n minus m ஓட வேல்யூ b பவர் n minus m. சரிங்களா? ஸோ இதே கூட நம்ம திரும்ப பழைய ஃபார்முக்கு எழுதிக்கலாம். பழைய ஃபார்ம் மீன்ஸ் சம்மை எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபார்முக்கு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும், z இன்வர்ஸ் ஆஃப் இந்த z இன்ட்டு zங்கிறது z ஸ்கொயர்னு வந்துடும், டிவைடட் பை z மைனஸ் a இன்ட்டு z மைனஸ் பின்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு சமேஷன் m ஈக்குவல் டு 0 டு n, இந்த a பவர் m அப்படியே எழுதிக்கிங்க. இந்த b பவர் n மைனஸ் m அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா b பவர் n இன்ட்டு b பவர் மைனஸ் mன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததா, இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்ன, இங்கே m வர இடம் ஃபுல்லாக 0 1 2 3 எட்ஸட்ரா என்னன்னு போடணும். சரிங்களா? ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்ங்கிற டேர்மே இல்லை, b பவர் என்னன்னு தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெளியில் எடுத்துக்க போகிறேன். அப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்னென்னு வந்துடும், b பவர் n சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 டு n a பவர் m இன்ட்டு b பவர் மைனஸ் mன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த b பவர் மைனஸ் mங்கிறத நம்ம 1 டிவைடட் பை b பவர் mன்னு கூட எழுதலாம். சரிங்களா? அப்படி எழுதுனீங்கன்னா என்னவாகும், b பவர் n
summation m equal to 0 to n a power m into இந்த b power minus mங்கிறத 1 divided by b power mன்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த a power m இந்த 1 divided by b power m மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வந்துடும்? a power m divided by b power mன்னு வருமா? ஸோ b power n summation m equal to 0 to n a power m divided by b power mன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த a power m divided by b power m அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்? a by b whole power mன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ என்ன ஆகும்? b power n summation m equal to 0 to n a by b whole power mன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தோம். இங்கே m ஒரு இடத்துல 0 போடணும், அடுத்து ப்ளஸ் போட்டு m ஒரு இடத்துல 1 போடணும், அடுத்து ப்ளஸ் போட்டு m ஒரு இடத்துல 2ன்னு போடணும், ப்ளஸ் எட்ஸெட்ரா போட்டு m ஒரு இடத்துல n போடணும். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த b power n அப்படியே வந்துடும். இங்கே முதல்ல m ஒரு இடத்துல 0 போடுங்க, அப்போ a by b whole power 0ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே m ஒரு இடத்துல 1 போடுங்க, ஸோ இப்போ a by b whole power 1ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே m ஒரு இடத்துல 2 போடுங்க, ஸோ a by b whole power 2ன்னு வந்துடும். ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் இங்கே ஃபைனலாக m ஒரு இடத்துல இங்கே என்ன இருக்கோ அதை போடுங்க. ஸோ அப்போ n போடணும், அப்போ a by b whole power nன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ a by b whole power 0 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். anything power 0 equal to 1. அப்போ a by b whole power 0 வேல்யூ 1ன்னு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதுக்கு பதில் 1ன்னு போட போகிறோம். சரிங்களா? இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? a by bன்னு அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ b power n இதோட வேல்யூ 1ன்னு பார்த்துருந்தோமா? ஸோ 1 ப்ளஸ் இந்த a by b அப்படியே வந்துடும். இது a by b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் a by b ஹோல் பவர் nன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா இருக்குன்னா 1 ப்ளஸ் a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் a பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த இடத்துல இருக்கிற டேர்ம் 1 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே a by bன்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த a b வேல்யூ என்னங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணலை. அப்படிங்கிறதுனால நீங்கள் a by b கிரேட்டர் தேன் 1ன்னு எடுத்துக்கலாம், இல்லை லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? a by b கிரேட்டர் தேன் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ a by b கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு இருந்தால், அதாவது இப்போ a கிரேட்டர் தேன் 1 a கிரேட்டர் தேன் 1ன்னு இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்துருக்கோம். 1 ப்ளஸ் a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் a பவர் என்னன்னா a பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை a மைனஸ் 1ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபார்முலாவில் a வர இடம் ஃபுல்லாக a by bன்னு போட்டு எழுத போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த b பவர் n அப்படியே வந்துடுறேன். இங்கே a ஒரு இடத்துல a by b போடுங்க. ஸோ a by b ஹோல் பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை இங்கே a ஒரு இடத்துல a by b போட்டிங்கன்னா a by b மைனஸ் 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த b பவர் n அப்படியே வந்துடும். இந்த a by b ஹோல் பவர் n ப்ளஸ் 1ங்கிறத கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a பவர் n ப்ளஸ் 1 டிவைட் பை b பவர் n ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இந்த a by b மைனஸ் 1 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக இங்கே 1 டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 1க்கும் b பவர் n ப்ளஸ் 1க்கும் என்ன எல்சியம்னா b பவர் n ப்ளஸ் 1 தான். ஸோ இப்போ b பவர் n ப்ளஸ் 1 எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே 1 டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 1க்கும் bக்கும் எல்சியம் என்ன பண்ணால் b தான். இப்போ b எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னவாகும் பாருங்கள்? இந்த b பவர் n அப்படியே வந்துடுறேன். இந்த a பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் b பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு 1ங்கிறது b பவர் n ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஹோல் டிவைட் பை b பவர் n ப்ளஸ் 1ன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த bயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a மைனஸ் b டிவைட் பை bன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a by b டிவைட் பை c by d அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. a by b டிவைட் பை c by d அப்படின்னு இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா d by c இன்ட்டு a by bன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை அந்த ஃபார்முலா எழுத போகிறேன். எழுதுனீங்கன்னா என்ன வரும்? இந்த b பவர் n அப்படியே வந்துடுறேன். இப்போ d by cனா இப்போ dக்கு பதில் b இருக்குது. அப்போ b டிவைட் பை a மைனஸ் bன்னு வந்துடுறேன். இன்ட்டுன்னு போட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த டேர்மை அப்படியே எழுதிங்க. ஸோ இப்போ a பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் b பவர் n ப்ளஸ் 1 ஹோல் டிவைட் பை b பவர் n ப்ளஸ் 1ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த b பவர் n இன்ட்டு b அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா b பவர் n ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இந்த a மைனஸ் b அப்படியே வந்துடும். இந்த இன்ட்டு இந்த a பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் b பவர் n ப்ளஸ் 1 டிவைட் பை b பவர் n ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த b பவர் n ப்ளஸ் 1 இந்த b பவர் n ப்ளஸ் 1 கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வந்துடும்? a பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் b பவர் n ப்ளஸ் 1 ஹோல் டிவைட் பை a மைனஸ் bன்னு வந்துடும். இதுதான்
நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஸோ நமக்கு z inverse of z square by z minus a into z minus b equal to a power n plus 1 minus b power n plus 1 divided by a minus bன்னு வந்துடுது. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம a by b greater than 1ன்னு நம்ம எடுத்து போட்டிருந்தோம். a by b less than 1ன்னு நீங்கள் எடுத்து போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். அது எப்படி உங்களுக்கு வந்திருக்கும்னா b power n plus 1 minus a power n plus 1 by b minus aன்னு வந்திருக்கு. அது ரெண்டுலேயும் நீங்கள் மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இது ஆக்சுவலாக ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் மாதிரி. இப்போ இந்த ஏ அண்டு பிக்கு பதில் உங்களுக்கு சில நேரங்களில் 3, 4ன்னு வரேன். ஏக்கு பதில் 3, பிக்கு பதில் 4ன்னு வரேன். சில நேரங்களில் ஏக்கு பதில் 4, பிக்கு பதில் 5 இந்த மாதிரி வரும். சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை பாருங்கள். அதை வந்து z மைனஸ் ஏ இன்ட்டு z மைனஸ் பி கூட கம்பேர் பண்ணிவிட்டு ஏபி வேல்யூ என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஈக்குவல் டு மெனி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் இது வந்து ஜென்ரல் ப்ராப்ளம் மாதிரி. இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் வேணாலும் போடலாம். சரிங்களா? தேங்க்யூ.